இப்பதான் அழுதுட்டு வந்தேன் ப்ரோ. அதெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா ஜனநாயகத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது. பிளாஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. என்ட்ரி அப்பெல்லாம் தேட்டரே பிளாஸ்ட் தான். பேசினா அழுதுருவேன். அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். வெளியில் இன்னைக்கு நிறைய வாடகை வாய்கள் நான் சிறுபான்மை இஸ்லாமியனா இருக்கிறதுனால இதை அவங்களாம் தவிட்டு தற்குறீங்க. அவங்களாம் நாங்கள் 6 மாசமா லீக் ஆச்சு. ஆனால் நாங்கள் பார்க்காம இருக்கோம். தளபதிக்காக உண்மையா 1000 கோடி அடிக்கும் ப்ரோ எங்கள் அண்ணன் படம். ஐயோ நான் இப்போ தான் அழுதுட்டு வந்தேன் ப்ரோ. அதெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா விண்டேஜ் தளபதியெல்லாம் அதெல்லாம் ஒரு எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி. அது அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, அப்பார்ட் ஃப்ரம் எல்லாமே சொல்லலாம். ஒரு ஆக்டர் ஒரு ஸ்டார்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஸ்டார்டம் பற்றியே கிடையாது. அது ஒரு எமோஷன்ஸ் எங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப அழுகையாக இருந்தது. கடவுள் தரிசனம் தான் ப்ரோ. டைட்டில் தான் ப்ரோ. அப்போ தளபதி, இப்போ முதலமைச்சர் ஜோசப் விஜய்ன்றதே வேற மாதிரி. அந்த ஒரு டைட்டிலுக்காகவே பார்க்கலாம் ப்ரோ. அங்கே அதெல்லாம் காலிலேருந்தே மாறின்னு இருக்கிறோம் ப்ரோ. தரமாகுது. நீங்கள் காலையில் எங்கள் வைப்பை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. உள்ள அதே வைப் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அடுத்த வைப்புக்கு தான் போகிறோம். படம் எல்லாம் 100 out of 100 ப்ரோ. அவரை பார்க்கறதுக்காகவே படம் பார்ப்போம் ப்ரோ. ப்ரோ யாருன்னா வேணா சொல்லிட்டோம் ப்ரோ. தளபதி படம் தான். தளபதி ரசிகங்க பார்க்கறது தான். அது லென்த்தாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், பார்க்கறது நாங்கள் ஒரு படம் வந்தாலே ஹாப்பி ப்ரோ. ஒன் லாஸ்ட் டான்ஸ் ப்ரோ, பயங்கரமானது. நான் ஒரு சின்ன ஃபீலிங், இதுக்கப்புறம் படம் வராது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. தேட்டர்லேயே அழுதாச்சு ப்ரோ பயங்கரமாக. ரொம்ப வெளியில் வெளில வந்தால் அந்த ஃபீலிங் காமிக்கக்கூடாது. இப்போ நான் பேசினேன்னா அழுதுருவேன். அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த லாஸ்ட்டு மூவி அப்படின்றது. பட் அவர் முதலமைச்சராக இருக்கார். பட் தளபதியாக எங்களுக்கு அப்போத்துலேருந்து நாங்கள் எல்லா படமும் பார்த்துட்டு வந்ததுலேருந்து இப்போ எங்களுக்கு கொஞ்சம் அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது ப்ரோ. பேசுகிறேன், ஆயிரத்தெட்டு பேசுவான் ப்ரோ. தற்கொலை இது நான் பார்க்க சொல்லுங்கள் ப்ரோ. பேசணும்னா பேசினே போவாங்க எல்லாருமே. யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் நம்ம தளபதி. ஏன்னா அதில் உண்மையாக நடந்து அதனால தான் இந்த படத்தை தடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அவங்க தடுத்தாலும் யார் தடுத்தாலும் யாருக்கு என்ன கிடைக்கும்ன்றத கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது. கிடைக்கவே கிடைக்காது. அப்படி 6 மாசம் கழிச்சு அரசியல் விட்டு போயிடுவாரு, திருப்பி சினிமா பக்கம் போயிடுவாரு, இல்லை பிசினஸ் பக்கம் போயிடுவாரு. அதை பற்றி உங்க கருத்து என்ன மேடம்? அதாவது அவர் எப்படி போனால் உங்களுக்கு என்ன, வந்துட்டோம் 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா. பல கமெண்ட்டுகள் வரத்தான் செய்யும். யாருக்கு வரல? புத்தருக்கு வரலையா, இல்லை காந்திக்கு வரலையா? எல்லாருக்குமே கமெண்ட்ஸ் வரும் தான். அதையெல்லாம் எதிர்கொள்வோம் தான் ஜனநாயகன் ஓகேவா. ஜனநாயகத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் ஜனநாயகன் அண்ணனையும் எங்கள் மன்னனையும் எங்கள் தளபதியும் எவனாலையும் ஏற்றுவோம். பிளாஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரௌட் மூமெண்ட்டாக இப்போயே தான் பாரு அப்படி சலாம் போடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அவர் நாடு, அவர் மக்கள், அவர் இஷ்டம். அதை பிளாஸ்ட்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் ரைட் கிடையாது. அவரோட ஆட்சி, அவர் ஆட்சி நடத்தி அதுக்கப்புறம் உங்கள் காட்சியை நீங்கள் காட்டுங்க ஓகேவா. அதாவது என்னை பயமுறுத்துறவனையும் என்னை எதுக்குறவனுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ எம் கமிங் சொன்ன மாதிரி சிஎம்மா தங்கச்சி சுகந்தி அக்கா படம் பார்க்குற மாதிரி. எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா எவ்வளோ இதாக இருக்குமான்னு தெரியல. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்ததுனால தான் மாண்புமிகு தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய் அந்த டைட்டில் கார்டுக்காகவே நினைச்சு பாருங்க. ஒரு சீன் பிளாஸ்டாக இருந்துச்சு. என்ட்ரி அப்பெல்லாம் தேட்டரே பிளாஸ்ட் தான். ஐயா இது மறுபடியும் சொல்கிறேன், தளபதி படம் சாரி சிஎம் படம் எல்லாம் போய் பாருங்க. அதெல்லாம் கிடையாது. மஜாவாக இருந்துச்சு. 3 முறை எப்படி போச்சுன்னே தெரில. கெத்தாக இருந்துச்சு பாருங்க. சிஎம் எப்படி இருந்தாலும் கேளுங்க, தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. கெத்தாக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, என்னதான் கோயிலுக்கு போனாலும் சாமியை பார்த்து வெளியே வரும் போது ஒரு இது கிடைக்கும். பக்தர் நாங்கள் எல்லாமே இதாகிட்டோம். மஜாவாக இருந்துச்சு, கெத்தாக இருந்துச்சு. லாஸ்ட் தான். அதான் வெளியே வரும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. என்னதான் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தளபதி எப்பப்போ கேமியோ பண்ணால் பார்ப்போம். எங்களுக்காக பண்ணுவார், எங்கள் தளபதி பண்ணுவார். விஜய் ஃபேன்ஸ் தற்கூறுனா இப்போ என்ன ப்ரோ சொல்கிறது, அவங்க ஃபேன்ஸ் அவங்க இது எப்படியோ அது மாதிரி தான் நாங்கள் தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னாங்க. அதாவது அவங்க எங்களை அடித்தாலும் நாங்கள் அவங்களை அடிக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த இது பிடிக்காது. நாங்கள் எப்பயுமே அப்படி தான் இருப்போம். அதாவது இவன் அஜித் ரசிகன், சூரியன் ரசிகன் அவ்வளோதான். இப்போ அஜித் படம் ஓடினாலும் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம், விஜய் படம் ஓடினாலும் செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஃபேன்ஸுக்கு எப்பயுமே அழிவு கிடையாது ப்ரோ. என்ன தான் அவங்க தற்கூறின்னு சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறபடி பண்ணிக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். ஐயா பண்ணுவார். அதாவது கடைசி படம் இதை விட்டா மறுபடியும் பார்க்க முடியுமான்னு தெரில.
போராட்டம் பண்ணிடலாம், எப்படியும் கிடச்சிரும். ஏன்னா எங்கள் ஆள் பண்ணி தருவார், சிஎம் ஜோசப் விஜய் கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து நீட்டு போராட்டம் போவோம். தமிழ்நாடு தான் இப்போதைக்கு இப்போ போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு முன்னாடி கொடுப்பாங்க. இப்போ ஏன் கொடுக்கலன்னா எங்கள் சிஎம்மோட கடைசி படம் வந்திருக்கு, செலிப்ரேஷன் பண்ணிடுறோம், பண்ணதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு வந்து இது பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காட்சிகள்ன்றது இன்னைக்கு மக்கள் அதை நோக்கி தான் பயணம் பண்ணியிருக்காங்கன்றதும், மக்கள் மன ஓட்டத்தை எண்ணத்தோடு அதாவது ஒன்றா பயணிச்சிருக்கிறாரு தலைவர் தளபதி அப்படின்றத அதை காட்டியிருக்கிறாங்க. வெளியில் இன்னைக்கு நிறைய வாடகை வாய்கள், நான் சிறுபான்மை இஸ்லாமியனாக இருக்கிறதுனால இதை முக்கியமாக குறிப்பாக பதிவு செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கேன். நேற்று இரவு முழுக்க எனக்கு தொடர்ச்சி அலைபேசியில் தகவல்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு காட்டியிருக்கிறாங்க தீவிரவாதிகள் போல ஒரு சித்தரிப்புகள்லாம் அப்படின்றலாம். அப்படிப்பட்ட வாடகை வாய்களுக்கெல்லாம் மொத்தமாக பூட்டி சீல் வச்சிருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். எல்லாருமே ரொம்ப அழுதுட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. படத்தில் நிறைய மெசேஜஸ் இருந்தது, ரொம்ப மிஸ் பண்றோம். தளபதி இதுக்கப்புறம் தெரியல பார்க்க முடியாதுன்னு ரொம்ப மிஸ் பண்றோம். ஐயோ அதெல்லாம் என்னமோ லீக் பண்ணிட்டாங்க. இந்த பகவத் கேசரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. படம் வேற லெவலாக இருந்துச்சு. செகண்ட் ஷோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஐயோ எல்லாருமே அழுதுட்டாங்க, எல்லாருமே அழுதாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள்லாம் ஒரு பேரண்ட்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு படத்தை காமிங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கான மெசேஜ் உள்ளே இருக்குது. அவங்களாம் தவிட்டு தற்குறீங்க, அவங்களாம் வந்து சரியான தற்குறீங்க அவங்க தான், சரிங்களா? டிவிக்கில் யாரெல்லாம் படிக்கலைங்க, எல்லாம் படித்தவங்க. நான் 4 டிகிரி முடிச்சிருக்கேன், என்ன தற்குறின்றாங்க, சரிங்களா? அவங்க தாங்க தற்குறி. அவங்களுக்கு ஓட்டுக்கு போட்டால் நல்லவங்க, ஓட்டு போடலன்னா தற்குறி ஆகிடுவாங்க. பிளாஸ்ட்டு நாங்கள் எதிர்பார்த்ததோட சூப்பராக இருக்குது. 6 மாதம் கழிச்சு வருது படம். நாங்கள் 6 மாதமாக லீக் ஆச்சு, ஆனால் நாங்கள் பார்க்காம இருக்கோம். தளபதிக்காக உண்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க தளபதி. அந்த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு போடும் போது தேட்டர்லாம் பிளாஸ்ட்டு அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எங்கள் அண்ணன் தளபதி ஆக்டிங் பக்கானா, சொல்லணும் அவசியமே இல்லை. அப்பயே விட்டுருந்தா விஜய்னு போட்டிருப்பாங்க, இவங்களே ஏற்றி விட்டு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு போட்டிருக்காங்க. 1000 கோடி அடிக்கும் ப்ரோ எங்கள் அண்ணன் படம். எப்பயுமே எங்கள் தளபதி தான், போய் உள்ளே போய் பாருங்கள். அவர் அடிச்சுட்டு ரெக்கார்டு அடிப்பார். எப்பயுமே எங்கள் அண்ணன் ரெக்கார்ட் செட்ரு. இந்த வாட்டி 1000 கோடி கன்ஃபார்ம், நீங்கள் போய் பாருங்கள்.